அன்புடையோன் எல்லாம் வல்ல நாயகன் அல்லாஹு தஆலாவின் பேரருள் அருமையான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உயர்வான உன்னதமான குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் இமாம்கள் இறைநேசர்களான வலிமார்கள் நல்லோர்களான நம் முன்னோர்கள் நம் அனைவரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் பேரருளால் புனிதம் நிறைந்த மாதத்தில் புனிதமான நாளில் ஜும்மாவுடைய நேரத்தில் இறை கட்டளையை இறை கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் நம்மை இங்கு அமரச் செய்திருக்கின்றான். இந்த மாதத்தில் இந்த நாளில் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை எந்த பாக்கியங்களை இந்த மனித சமூகத்திற்கு தருவதாக இறைவன் வாக்களித்தானோ, இந்த மாதத்தில் இந்த நாளில் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை எந்த பாக்கியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடம் கேட்டு பெற்றார்களோ அத்தனை நன்மைகளையும் பாக்கியங்களையும் பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாழும் காலம் முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதே கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டும் விடைபெறக்கூடிய உத்தமர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. கண்ணியம் நிறைந்த பெருமக்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் பேரருளால் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட உயர்ந்த உன்னதமான மார்க்கமான தீனுல் இஸ்லாத்தில் அல்லாஹ் நம்மை நிலை பெறச் செய்திருக்கின்றான். இந்த மார்க்கத்தின் வழியாக இறைவனுடைய தூதுவர்கள் வழியாக இறைவனால் கொடுக்கப்பட்ட வேதத்தின் வழியாக இறைவனால் படைக்கப்பட்ட மனித சமூகத்தை அல்லாஹ் நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கின்றான். உயர்ந்த வழிகாட்டுதல்களை இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக மனித சமுதாயத்திற்கு இறைவன் வழங்கி அவர்களை நேர்வழிப்படுத்தி கொண்டிருக்கின்றான். உலகத்தில் வாழும் மனிதர்கள் அவர்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்துவிடக்கூடாது, எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்துவிடக்கூடாது, எதை அவர்கள் உலகத்தின் வாழ்க்கையில் பெற்றிருக்க வேண்டும், அவர்கள் எதை பெற்றுவிடக்கூடாது என்றெல்லாம் பல்வேறுபட்ட விஷயங்களை குர்ஆனின் வாயிலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். ஏன் என்று சொன்னால், இந்த உலகத்தில் பாதைகள் நிறைந்தது ஒரு தலம் உலகத்தின் தலம். ஒரு இறை நம்பிக்கையாளன் எந்த நிலையிலும் இறைவனுடைய மார்க்கத்தை விட்டும் இறை பிரியத்திற்குரிய வழித்தடங்களை விட்டும் அவன் தடமாறிவிடக்கூடாது, தடுமாறிவிடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நபிமார்களையும் வேதங்களையும் அல்லாஹ் கொடுத்து அந்த நபிமார்களின் வாயிலாக அந்த வேதத்தின் வாயிலாக இறைவன் தன்னுடைய மார்க்கத்தின் சட்டதிட்டங்களை தன்னால் படைக்கப்பட்ட மனித சமூகத்திற்கு அல்லாஹ் போதித்துக் கொண்டிருக்கின்றான். மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக, மனிதர்களை ஒழுங்குபடுத்துவதற்காக, இறைவனுடைய சத்தியத்தை எடுத்துக் கூறுவதற்காகத்தான் இந்த உலகத்தில் வந்த அத்தனை நபிமார்களும் அத்தனை வேதங்களும். எல்லா காலத்திலும் எல்லா காலத்திற்கு தோதுவாக அல்லாஹ் நபிமார்களை கொடுத்து அந்தந்த சமுதாயத்தை அல்லாஹ் நேர்வழிப்படுத்தினான். குர்ஆன் ஷரீஃபை குறித்து கூட அல்லாஹ் சொல்லும் போது முதலில் முத்தகீன் என்று சொல்லுவார். இறையச்சத்தை பெற்றவர்களுக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும். ஒட்டுமொத்த உலகத்தின் நேர்வழி காட்டி குர்ஆன் இதை விளங்கி இதை படித்து இறைவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுகின்ற போது
அந்த முத்தகீன்களுக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் பதிவு செய்வான். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து அல்லாஹ் சொல்லும்போது பஷீர வ நதீரா, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சுப செய்தியாக எச்சரிப்பவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த பூமிக்கு நாம் அனுப்பினோம், நபியாக தேர்ந்தெடுத்தோம் என்றெல்லாம் தன்னுடைய மார்க்கத்தை சமுதாயத்திற்கு சொல்லிக் கொடுக்கும் கடமைகளை கட்டளைகளை நபிமார்களின் வாயிலாக வேதங்களின் வாயிலாக அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டே இருப்பான். இப்படிப்பட்ட வழியை தாண்டி இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நேரான பாதையை நபிமார்கள் காட்டித் தருவது ஒரு வகை இருந்தாலும், வேதம் சொல்லிக் கொடுக்கும் வழி ஒரு தனியாக இருந்தாலும், இதையெல்லாம் தாண்டி மனிதன் பயணிக்கக்கூடிய நேர்வழியை இறைவனிடமே கேட்க வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தரும். நேர்வழியில் பயணிப்பதற்கான வழித்தடத்தையும் அதில் பயணிப்பதற்கான ஆற்றலையும் இறைவனிடம் கேட்க வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு கற்றுத்தரும். அருள்மறை குர்ஆன் ஷரீஃபின் முதல் பக்கத்திலேயே அல்லாஹ் இதை நமக்கு சொல்லித் தருவான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை இறைவா எங்களுக்கு காட்டு, நேரான பாதையை எங்களுக்கு காட்டு என்ற பிரார்த்தனையை அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தரும். இந்த நேரான பாதை ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், அல்லாஹ் யாருக்கு இந்த உலகத்தில் நேர்வழி காட்டினானோ, அல்லாஹ் யாரை இந்த உலகத்தில் நேரான பாதையை வழிநடத்தி சென்றானோ அவர்களுக்கு எந்த பாதையை அல்லாஹ் காட்டினானோ அதே பாதையை எங்களுக்கும் காட்டு என்ற பிரார்த்தனையை குர்ஆனின் முதல் பக்கம் நமக்கு சொல்லித் தரும். இறைவன் அருள் புரிந்த மேன்மக்களின் பாதை யார் அவர்கள்? அதற்கும் விடையை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுவான். உமை யுத்இல்லாஹ வ ரசூலஹு فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. இறைவன் அருள் புரிந்த மேன்மக்கள், நபிமார்கள், வாய்மையாளர்கள், இறை வழியில் உயிர் தியாகங்களை செய்தவர்கள், இந்த உலகத்தில் இறைவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்த நல்லவர்கள். நபிமார்கள், உண்மையாளர்கள், இறைவனுடைய மார்க்கத்திற்காக உயிர் தியாகம் செய்தவர்கள், இறைவனுடைய பாதையில் இறைவனுடைய மார்க்கத்தில் நல்லவர்களாக வாழ்ந்தவர்கள். இவர்களின் பாதையை எங்களுக்கு காட்டு என்ற ஒவ்வொரு தொழுகையிலும் பிரார்த்தனை செய்வதை அல்லாஹ் குர்ஆனின் வாயிலாக நமக்கு கற்றுத் தருகின்றான். இவர்கள்தான் எவ்வளவு உயர்ந்த தோழர்கள் தெரியுமா? இதுதான் உண்மையாளர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருள். நபிமார்களின் பாதையை, நல்லவர்களின் பாதையை, உயிர் தியாகிகளின் பாதையை, இறைவனுடைய மார்க்கத்தில் சீரிய சிந்தனையோடு இறை கட்டளையோடு பெருமானாரின் வாழ்க்கையோடு வாழ்ந்தவர்களின் வாழ்க்கையை எங்களுக்கு காட்டு என்று நேரான பாதையை கற்றுத்தருமாறு அல்லாஹ் குர்ஆனின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருவான். இந்த நபிமார்கள், இந்த வலிமார்கள், இந்த உயிர் தியாகிகள், அவர்களின் வாழ்க்கை நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால், சஹாபாக்கள் பின்பற்றிய வழித்தடத்தில் நாம் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால், இறைவன் எதை மார்க்கமாக சொன்னானோ, இறை தூதர் எதை வாழ்க்கையாக நமக்கு வடிவமைத்து தந்தார்களோ அந்த பாதையில் நாம் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்களிடம் உள்ள நல்ல குணங்கள் நம்மிடம் வர வேண்டும், அவர்களிடம் உள்ள நல்ல சிந்தனைகள் நமக்கு வர வேண்டும். இறை நேசர்கள், இமாம்கள், இறைவனுடைய பிரியத்தை பெற்ற நல்லவர்களின் சிந்தனைகள் நமக்குள் வர வேண்டும். அப்படி அந்த நபிமார்கள், வலிமார்கள், இறை நேசர்கள் பெற்ற உயர்ந்த குணங்களில் ஒன்றுதான் எல்லா நிலையிலும் அவசரத்தை விட்டுவிட்டு நிதானத்தோடு பயணிப்பது.
நிதானம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் அவர்கள் செய்வதில்லை. வணக்கமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு விஷயத்திலும் இறைவன் இறை தூதர் கற்றுத்தந்த நிதானத்தோடு பயணித்தவர்கள் நபிமார்கள், சாலிஹீன்கள், உயிர் தியாகிகள், நல்லவர்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா ஃபிரௌனிடம் போகச் சொன்னான். நபியே, இத்ஹபா இலா ஃபிரௌன இன்னஹு தகா, ஃபிரௌனிடம் நீங்கள் செல்லுங்கள், மார்க்கத்தை அவனுக்கு எத்தி வையுங்கள், அவன் வரம்பு மீறி விட்டான். இத்ஹபா இலா ஃபிரௌன இன்னஹு தகா, நபியே, நீங்களும் உங்கள் சகோதரர்களும் ஃபிரௌனிடம் சென்று மார்க்கத்தை எத்தி வையுங்கள். அதே நேரத்தில் ஃபகூலா லஹு கௌலன் லகீனா லஅல்லஹு யததக்கரு அவ் யக்ஷா, உங்கள் சொற்கள் அவரிடம் நீங்கள் பேசுகின்ற போது மென்மையை கடைபிடியுங்கள், நிதானத்தோடு சொல்லுங்கள், மார்க்கத்தின் விஷயங்களை, கட்டளைகளை, இறைவனுடைய சட்டங்களை நிதானத்தோடு ஃபிரௌனிடம் எத்தி வையுங்கள். அப்படி நிதானமாக சொன்னால் யததக்கரு அவ் யக்ஷா, ஒன்று அவன் இறைவனுடைய வார்த்தைகளை சிந்திப்பதற்கு அது வழியாக அமையும், அல்லது அவன் அஞ்சுவதற்கு அது வழிகாட்டும் என்று சொன்னான். உங்கள் வார்த்தைகளை, உங்கள் பேச்சுக்களை மென்மையாக அமைத்துக் கொள்ளுங்கள், நிதானத்தோடு மார்க்கத்தின் இறைவனுடைய கட்டளையை அவனுக்கு எடுத்து வையுங்கள். ஒரு கால் அவன் சிந்திக்கலாம், அல்லது அவனுடைய உள்ளத்தில் அச்சம் ஏற்படலாம் என்பதாக நிதானத்தோடு இறை மறுப்பாளர்களுக்கு மத்தியில் மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு நபிமார்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லும்போது, فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنه واستغفر لهم وشاورهم في الامر فاذا عزمت فتوكل على الله ان الله يحب المتوكلين. அல்லாஹ் சொல்லுவான், நபியே, இறைவனுடைய கிருபையின் காரணத்தால் மக்களுக்கு மத்தியில் நீங்கள் மென்மையாக நடந்து கொண்டிருக்கிறீர்கள். இறைவனுடைய அருளின் காரணத்தால் மக்களுக்கு மத்தியில் நீங்கள் நிதானமாக மென்மையாக நடந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு கால் நிதானம் இல்லாமல் நீங்கள் செயல்பட்டிருந்தால், கடினமான போக்குடையவராக நீங்கள் மக்களுக்கு மத்தியில் வெளிப்பட்டிருந்தால், உங்கள் சமூகத்தை விட்டு அவர்கள் விரண்டோடி இருப்பார்கள். எல்லா நிலையிலும் நிதானத்தோடும் புன்முறுவலோடும் அரவணைப்போடும் சமாதானத்தோடும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு எட்டையும் அல்லாஹ் குர்ஆனின் வசனத்தில் தெளிவுபடுத்துவான். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், அவர்களோடு நீங்கள் நிதானத்தோடு மென்மையாக நடந்து கொண்ட காரணத்தால் அவர்கள் உங்களை சேர்ந்து வாழுகின்றார்கள். கடினம் இருந்திருந்தால், கடினப்பான துணி இருந்திருந்தால் உங்களை விட்டும் விரண்டோடி இருப்பார்கள் என்ற நிலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் இருந்து அல்லாஹ் நமக்கு குர்ஆனின் வாயிலாக எடுத்துச் சொல்லுவான். நிதானம் தவறுகின்ற போது பல்வேறுபட்ட இழப்புகள் நமக்கு ஏற்படும். சுவனத்தை கூட பறிக்கக்கூடிய நிலை நிதானம் இல்லாமல் செயல்படும் போது நமக்கு ஏற்படும் என்பதை குர்ஆன் நமக்கு விளக்கி சொல்லும். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னான், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, நபியே, சுவனத்தில் உங்களுக்கு எல்லாம் அனுமதி, ஆனால் இந்த மரத்தின் பக்கம் மாத்திரம் நெருங்கி விடாதீர்கள். சுவனத்தில் எல்லாம் அனுமதி, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தின் பக்கம் மாத்திரம் சென்று விடாதீர்கள். சைத்தானின் சூழ்ச்சி, அதில் மாற்றிக்கொண்ட ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மரத்தை நெருங்கினார்கள், பழத்தை சாப்பிட்டார்கள். சைத்தானின் சூழ்ச்சியால் இறைவன் கொடுத்த கட்டளையை
கட்டுப்பட்டு இல்லாமல் நிதானம் தவறினார்கள். இந்த நிலை சுவனத்தை விட்டு வெளியேறக்கூடிய நிலையை அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். சிறிது நேரம் சைத்தானின் சூழ்ச்சியை நிதானத்தோடு விளங்கி இருந்தால் அந்த சூழ்ச்சியில் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மாட்டி இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனில் அந்த வரலாறுகளை சொல்லி தருவான். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வேதனை இறங்குகின்றது என்ற நிலையை தாண்டுகின்ற போது வேதனை இறங்காமல் இருக்கக்கூடிய சூழலை பார்த்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கோபத்தோடு அந்த ஊரை விட்டு வெளியேறுகின்றார்கள். மீன் அவர்களை விலகுகின்றது. நிதானத்தோடு அந்த சமுதாயம் தௌபா செய்கின்றதா என்பதை அவதானித்திருந்தால் ஒரு கால் அந்த மீனின் பிடியிலிருந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தப்பித்திருக்கலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எதிரிகள் துரத்தி கொண்டு வரும்போது மரத்திடம் உதவியை நாடினார்கள். சைத்தானின் சூழ்ச்சியால் ஆடை வெளியே தெரிய மரத்தோடு அறுக்கப்பட்டார்கள். நிதானத்தோடு அந்த செயல்பாடுகளை அவர்கள் நிதானித்திருந்தால் ஒரு கால் இறைவன் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் விழுந்தும் காப்பாற்றினானோ அப்படிப்பட்ட அற்புதத்தை ஜக்கரியா நபியின் மூலமாக அல்லாஹ் வெளிப்படுத்தி இருப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ் சொன்னான், மூசாவே உங்களால் என்னை பார்க்க முடியாது, லன் தரானி உங்களால் என்னை பார்க்க முடியாது. ஆனால் என்ன சொன்னாங்க? நான் பார்க்க வேண்டும், உன்னை எனக்கு காட்டு. இந்த மலையை பாருங்கள், மலை எனது ஜோதியில் ஒரே ஒரு கீற்றை தாங்கிவிட்டால் உங்களால் என்னை பார்க்க முடியும். கீற்று இறக்கப்பட்டது, மலை சுக்குநூறாக வெடித்தது. நிதானம் தவறியதால் மயக்கமுட்டு கீழே விழுந்தார்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் போது மூசா நபி மயக்கம் எல்லாம் போடல, மரணித்தார்கள், மீண்டும் அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்பினான் என்று சொல்லுவார்கள். நிதானம் தவறியதால் பல்வேறு நபிமார்கள் சோதிக்கப்பட்டதை குர்ஆன் நமக்கு வரலாறுகளாக எடுத்துச் சொல்லும். கஷ்டங்கள் வருகின்ற போது, சூழ்ச்சிகள் வருகின்ற போது, சிரமங்களை நெருக்கடிகளை சந்திக்கின்ற போது நிதானத்தோடு இருந்தால் அல்லாஹ் சொல்லுவானா இல்லையா, வருதவ சலாமா, நெருப்பை கூட குளிர்ந்ததாக சலாமத்தாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு நான் மாற்றினேன் என்று சொல்லுவானே. நிதானத்தோடு இருந்தால் நெருப்பின் தன்மையை கூட அல்லாஹ் மாற்றுவதற்கு தயார். நிதானத்தோடு மானிடம் கேட்டதால், நிதானத்தோடு 3 நாட்கள் கனவை தாண்டி இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு துணிந்ததால், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய கழுத்தில் வைத்த கத்தியின் தன்மை கூட அந்த நேரத்தில் அல்லாஹ் இல்லாமலாக்கினானே. கத்தியை தூக்கி எறிந்த போது பாறை பிளந்தது. நிதானத்தோடு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் செய்த காரியங்கள், ஃபஃஅல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். தந்தையே, உங்களுக்கு கனவில் எதை சொல்லப்பட்டதோ, எதை ஏவப்பட்டதோ அதை நீங்கள் தாராளமாக செய்யுங்கள், மறுமையில் என்னை பொறுமையாளர்களோடு நீங்கள் சந்திப்பீர்கள் என்று சொன்னார்களே அந்த சிறிய வயது பாலகர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நிதானத்தோடு தனது வார்த்தையை இறைவனுடைய அச்சத்தோடு வெளிப்படுத்தியதால் அந்த இப்ராஹிம் நபியின் குடும்பம் செய்த ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கியாமத் வரை வரக்கூடிய அத்தனை மக்களும் செய்யும் கடமையாகவே அல்லாஹ் மாற்றினானே. நிதானத்தோடு நடப்பதால் என்ன நடக்கும் என்பதை குர்ஆனின் வரலாறுகள் நமக்கு சொல்லித் தரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து சுமார் 1400 சஹாபாக்களோடு உம்ராவிற்காக வருகின்றார்கள். அந்த இடத்தில் ஹுதைபியா பள்ளத்தாக்கில் பெருமானார் தடுக்கப்படுகின்றார்கள். பல்வேறுபட்ட தீர்மானங்களை, பல்வேறுபட்ட சட்டங்களை காஃபிர்கள் போடுகின்றார்கள். காஃபிர்களின் பகுதியில் இருந்து யாரேனும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்று சொன்னார்கள். உங்களிலிருந்து யாராவது எங்கள் பக்கம் வந்துவிட்டால் நாங்கள் அனுப்ப மாட்டோம் என்றெல்லாம் சொன்னார்கள். பல்வேறுபட்ட முரணான விஷயங்களை அங்கு மக்கத்து காஃபிர்கள் பதிவு செய்தார்கள். ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவில் உடன்படிக்கை செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ எதிர்ப்புகளை சட்டங்களாக அந்த மக்கத்து குஃபார்கள் போட்ட போதும் நிதானத்தோடு அந்த உடன்படிக்கையை செய்தார்களே, அதன் விளைவுதான் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மக்காவின் வெற்றிக்கு உறுதுணையாக வந்தவர்கள் பல்லாயிரம் சஹாபா பெருமக்கள். நிதானத்தோடு பெருமானார் செயல்பட்டதால் வெறும் 1400 இருந்த சஹாபாக்கள் எண்ணிக்கை பல்லாயிரத்தை தாண்டியது. ஏன்? இறைவனுடைய கட்டளையை, இறைவனுடைய சட்டத்தை, இறைவனுடைய செயல்பாடுகளோடு ஒவ்வொரு விஷயத்திலும் நிதானத்தோடு கடந்ததால். இப்படி அருள்முறை குர்ஆன் ஷரீஃபின் முழுவதுமாக நிதானத்தை இழந்ததால் சில நபிமார்கள் சிரமங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்ததை அதன் வரலாறுகளை நம்மால் பார்க்க முடியும். சில நபிமார்கள் நிதானத்தோடு செயல்பட்டதால் கஷ்டத்தை கூட அவர்கள் வெற்றியாக அடைந்தார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு எடுத்துச் சொல்லும். இந்த வரலாறுகளும் இந்த வசனங்களும் ஏதோ படித்துவிட்டு பேசிவிட்டு கடப்பதல்ல. நம்முடைய ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலும் நிதானத்தோடு செயல்படுவதை மார்க்கம் நமக்கு கற்றுத்தரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமைக்குரிய செயல்பாடுகளை தவிர உலகத்தின் எல்லா நிலைகளிலும் நிதானத்தோடு செயல்பட்டவர்கள். மறுமைக்கான நன்மைக்காக இருக்கட்டும், மறுமையின் இறைவனுடைய நெருக்கத்தை தரக்கூடிய காரியமாக இருக்கட்டும், விரைந்து செய்பவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்தின் ஒவ்வொரு விஷயத்திலும் நிதானத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் இமாம்கள், இறைநேசர்கள். அவசரத்தோடு எந்த காரியத்தையும் செய்வதையும், அவசரத்தோடு எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடுவதும் உங்களுக்கு நிம்மதி இல்லாத தன்மையை ஏற்படுத்தும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தரும். அல்-அஜில்லத்து மினஷ் ஷைத்தான், அவசர குணம் ஷைத்தானுடையது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்தார்கள். குர்ஆன் ஷரீஃபில் ஒரு வசனம், குலிக்கல் இன்சானு மின் அஜல் சஉரீக்கும் ஆயாத்திஹி ஃபலா தஸ்தஅஜிலூன். மனிதனுடைய குணம், மனிதனுடைய படைப்பு அவசரத்தாலானது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரூஹை கொடுக்கின்ற நேரத்தில் தலையிலிருந்து ரூஹ் வயிறு வரை கடந்து செல்லுகின்ற போது வயிறை கடக்காத ரூஹை தலையை உயர்த்தி பார்த்தார்களாம் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அல்லாஹ் சொன்னானாம், ஆதமே முடிவதற்குள் என்ன அவசரம், முடிவதற்குள் என்ன அவசரம். மனிதனின் படைப்பே அவசர நிலையில் படைக்கப்பட்டதாக அருள்முறை குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் எடுத்து வைப்பான். ஒரு சஹாபி வந்தார், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுத்தாருங்கள், அதன் மூலமாக நான் சுவனத்திற்குள் சென்று விட வேண்டும். ஒரு விஷயத்தை, ஒரு குணத்தை எனக்கு சொல்லித்தாருங்கள், அதை பின்பற்றி அதை கடைபிடித்து வாழ்வதன் மூலமாக நான் சுவனம் சென்று விட வேண்டும். அப்படி ஒரு தன்மையை எனக்கு சொல்லுங்கள் என்று சொன்ன போது பெருமானார் சொன்னார்கள், லா தக்லபு, எந்த நிலையிலும் கோவப்படாதீர்கள், நிதானத்தோடு இருங்கள்.
மௌனமாக இருங்கள். நிதானத்தோடு யோசனையோடு சிந்தித்து ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுங்கள். உங்களை அல்லாஹ் மிக விரைவாக சுவனத்திற்குள் நுழைப்பான் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியிலிருந்து மஸ்ஜித் நபவிக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் சஹாபாக்களோடு. ஒரு கிராமவாசி மஸ்ஜித் நபவியின் செவரில் சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கின்றார். இதை பார்த்த சஹாபா பெருமக்கள் விரைவாக ஓடி சென்று அவரை பிடித்து அடிப்பதற்கு முனைகின்றார்கள். தடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிதானத்தோடு அவரை நீங்கள் விட்டு விடுங்கள். ஒரு ஓலி தண்ணீரை எள்ளி அந்த சிறுநீரில் ஊற்றி விடுங்கள். யாரையும் சிரமப்படுத்துவதற்கு நான் அனுப்பப்படவில்லை என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாரையும் வெறுப்படைய செய்வதற்கு நான் அனுப்பப்படவில்லை என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நிதானம் மனித வாழ்க்கையில் ஒரு சிறந்த நற்குணம். ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை அப்படித்தான் அமைந்திருக்க வேண்டும். மனிதர்களிடம், மற்றவர்களிடம், சொந்தங்களிடம் ஒவ்வொரு இஸ்லாமியனும் நிதானத்தோடு மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது மார்க்கம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய அறிவுரைகள். மற்றவர்களோடு மென்மையாக நடப்பதால் அவரின் மென்மை இந்த உலகத்தில் நேசிக்கப்படும். அவருடைய நளினம் இந்த உலகத்தில் போற்றப்படும். அவரின் நிதானம் இந்த உலகத்தில் புகழப்படும். புகழுக்குரிய நற்குணங்களாக இவைகளை எல்லாம் மார்க்கம் இந்த உலகத்தில் போதனை செய்கின்றது. அது மாத்திரமல்ல, இறைவன் நேசிக்கக்கூடிய குணம் நிதானமாக இருப்பது. ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கும் அவர்களிடம் பேசுவதற்கும் பஹ்ரைன் நாட்டில் இருந்து மதீனாவை நோக்கி ஒரு 30 ஒட்டகங்களில் சில தோழர்கள் வந்தார்கள். அவர்களின் நோக்கம் என்ன? பெருமானாரை பார்த்து அவர்களிடம் பேசிவிட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக 30 ஒட்டகங்களில் பயணப்பட்டு வெகு தூரத்தில் இருந்து மதீனாவிற்கு வருகின்ற போது, எல்லையை தாண்டுகின்ற போது, மதீனாவிற்குள் நுழைகின்ற போது அந்த ஒட்டகங்களில் சிலர்கள் மிக விரைவாக அதை ஓட்டி உள்ளே வந்தார்கள். புழுதி பறக்க மதீனாவிற்குள் நுழைந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இருக்கும் இடத்திற்கு வந்தபோது திபுதுபு என்ன ஒட்டகத்திலிருந்து குதித்தார்கள். ஒட்டகத்தை அப்படியே விட்டுவிட்டு நேராக பெருமானாரின் முகத்தை பார்த்து நின்று கொண்டிருந்த போது பெருமானார் பார்க்கின்றார்கள், அவர்களின் முகங்கள் எல்லாம் தூசி படிந்து இருக்கின்றது, ஆடைகள் எல்லாம் கசங்கி இருக்கின்றது. பரட்டையான நிலையில் அவர்கள் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த தோழர்கள் பெருமானாரின் முகத்தையே பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வந்த 30 ஒட்டகங்களில் இறுதியாக ஒரு ஒட்டகம் மாத்திரம் நிதானத்தோடு வருகின்றது. அதன் மேல் முன்ஜிது பின் ஆயிது என்ற அந்த குழுவின் தலைவர் அமர்ந்திருக்கின்றார். அவசரப்படாமல், ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக ஒட்டகத்திலிருந்து வந்து கீழே இறங்கியவர் ஒட்டகத்தை கட்டி போட்டார். களைப்புடன் இருந்த அந்த வாயில்லா ஜீவனுக்கு அவர் நீர் புகட்டினார். தாங்கள் கொண்டு வந்திருந்த சாமான்களை எல்லாம் ஒரு இடத்தில் பத்திரப்படுத்தி வைத்துவிட்டு விரைவாக சென்று குளித்து முடித்து நல்ல ஆடையை அணிந்து கொண்டு நறுமணத்தை பூசிக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் தலை வாரிக்கொண்டு அழகிய தோற்றத்தில் வந்து நின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடி வந்த அந்த கூட்டத்தையும் நிதானத்தோடு வந்து இந்த தோழரையும் பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவரை அழைத்து கட்டி அணைத்து, தோழரே, உங்களிடம் 2 குணங்கள் இருக்கின்றது, 2 பண்புகள் இருக்கின்றது, அந்த குணங்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று சொன்னாங்க.
தோழரே, உங்களிடம் 2 குணங்கள் இருக்கின்றது. அந்த குணத்தை, அந்த பண்பை அல்லாஹ் நேசிக்கின்றான். பெருமானார் சொன்னாங்க, முதலாவது உங்களிடம் உள்ள பொறுமை, இரண்டாவது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நிதானம். இந்த இரண்டையும் பார்த்து அல்லாஹ் உங்கள் மீது பிரியப்படுகின்றான் என்று சொன்னாங்க. முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பதிவு செய்வார்கள் இன்னொரு விதத்தில், அசஜ்ஜே, பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ் நேசிக்கக்கூடிய 2 குணங்கள் உங்களிடம் இருக்கின்றது. ஒன்று அறிவாற்றல், இரண்டாவது நிதானம் என்று சொன்னதாக முஸ்லிம் ஷரீஃபில் இன்னொரு அறிவிப்பு பதியப்பட்டிருக்கின்றது. உலக வாழ்க்கையில் மாத்திரமல்ல, வணக்கங்களில் கூட, இபாதத்துகளில் கூட நிதானத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு தோழர் அவசரமாக ஒளி செய்து கொண்டிருக்கின்றார், முழுமையில்லாத நிலையில். அதை பார்த்த பெருமானார் தன்னுடைய பேர குழந்தையை அழைத்து அந்த குழந்தைக்கு ஒழுவை கற்றுக் கொடுப்பதை போன்று அந்த தோழருக்கு ஒழுவை கற்றுக் கொடுத்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவதில் கூட நிதானத்தோடு தான் இருப்பார்கள். ஒவ்வொரு சொல்லையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக 3 முறை திருப்பி அதை சொல்லி காட்டுவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், விளக்க வேண்டும் என்பதற்காக 3 முறை அதை எங்களுக்கு திருப்பி சொல்லிக் கொடுப்பவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு விஷயத்தை பதிவு செய்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச் சுருக்கமாக பேசுபவராக இருந்தார்கள். மிகச் சுருக்கமாக அவர்கள் பேசுவதை ஒரு மனிதர் எத்தனை வார்த்தைகள் பேசினார் என்று எழுத முற்பட்டால் கூட அதை எழுதிவிட முடியுமே, அந்த அளவிற்கு சுருக்கமாக பேசுபவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்ததாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லக்கூடிய செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கோபத்தை, கடினத்தை, கடுமையான முகத்தை தவிர்த்து வாழ்ந்தவர்கள் பெருமானார். தன்னை இகழ்ந்தவர்களுக்கு கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பை வழங்கியவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் அமர்ந்திருக்கின்ற போது சில யூதர்கள் வந்தார்கள். வந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் உங்களின் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று அர்த்தம். ஆனால் அவர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று பயன்படுத்தினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும் என்ற வார்த்தையின் அர்த்தம். வார்த்தை ஜாலத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் பயன்படுத்தினார்கள் அந்த யூதர்கள். இதை கேட்ட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அலைக்கும் வ லஅனகுமுல்லாஹ் வ கலிமகுமுல்லாஹு அலைக்கும் என்று சொன்னாங்க. அந்த மரணம் உங்கள் மீதே உண்டாகட்டும், இறைவனின் கோபம் உங்கள் மீதே உண்டாகட்டும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கோபப்பட்ட போது பெருமானார் சொன்னாங்க, மஹரமியா ஆயிஷா, கோபப்படாதீர்கள், கடுமையை காட்டாதீர்கள், அலைக்க பிர்ரிஃபிகி, மென்மையோடு நீங்கள் வாழ பழகுங்கள், கடுமையான தகாத வார்த்தையை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று கண்டித்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்டித்த போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அவர்கள் என்ன வார்த்தை சொன்னார்கள் என்பதை நீங்கள் கேட்டீர்களா? பெருமானார் சொன்னார்கள், அதை நான் கேட்டேன், ஆனால் அல்லாஹ்வின் சூழ்ச்சி அவர்களின் வார்த்தையை விட கொடுமையானது, அல்லாஹ் அவர்களுக்கு அதை திருப்பி விட்டான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லா நிலையிலும் நிதானத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிதானத்தோடு வாழ்ந்து காட்டியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்வார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருட காலம் நான் பணியாற்றி இருக்கின்றேன்.
அவர்களின் தேவைகளை நான் செய்து கொடுத்திருக்கின்றேன். ஆனால் ஒரு நாள் கூட உஃபின் என்ற வார்த்தையை கூட பெருமானார் என்னை பார்த்து சொன்னது இல்லை. நான் சிறியவன் தான். எனது வேலைகளில் எனது செயல்களில் சில தவறுகள் ஏற்பட்டதுதான். ஆனால் ஒரு நாள் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இதை இப்படி செய்தாய் என்று கூட என்னிடம் கேட்டதில்லை. ஒரு செயலை நான் செய்யாமல் மறந்து விட்டுவிட்டால் கூட ஏன் இதை செய்யவில்லை என்று கூட என்னிடம் கடினம் காட்டியதில்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லா நிலையிலும் நிதானத்தோடு இருந்தவர்கள், நிதானத்தோடு வாழ்ந்தவர்கள், நிதானத்தை கற்றுக் கொடுத்தவர்கள், நிதானத்தோடு வாழ வேண்டும் என்று கட்டளையிட்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில் அமர்ந்திருக்கும் போது ஒரு சகோதரர் வந்தார். ஒரு சஹாபி உது செய்தார், விரைவாக தொழுதார். தொழுது விட்டு திரும்பி வரும்போது பெருமானாருக்கு சலாம் சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலாத்திற்கு பதில் சொல்லி விட்டு சொன்னார்கள், இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லா துஸல்லி. மீண்டும் திருப்பி தொழுகுங்கள், நீங்கள் தொழுகவே இல்லை. அந்த சோழர் மீண்டும் தொழுதார். மீண்டும் வந்து பெருமானாருக்கு சலாம் சொன்னார். பெருமானார் பதில் சொன்னார்கள், மீண்டும் சொன்னார்கள், இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி. நீங்கள் தொழுகவே இல்லை, திருப்பி தொழுகுங்கள். மீண்டும் போய் தொழுதார். வந்து சலாம் சொன்னார். சலாத்துக்கு பதில் சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் தொழுகவே இல்லை, மீண்டும் திருப்பி தொழுகுங்கள். அந்த தோழர் சொன்னார், சத்திய மார்க்கத்தின் மீது யா ரசூலுல்லாஹ் உங்களை அனுப்பிய இறைவன் மீது சாட்சியாக நான் தொழுததை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாது. யா ரசூலுல்லாஹ் எப்படி தொழுக வேண்டும் என்று எனக்கு சொல்லித் தாருங்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் நிதானத்தோடு நிலை நின்றால், ருக்கு செய்தால், சஜ்தா செய்தால், இருப்பிருந்தால் நிதானத்தோடு அந்த செயல்பாடுகளை செய்யுங்கள். நிதானம் இல்லாமல் தொழுதீர்கள், கோழி கொத்துவதை போன்று விரைவாக தொழுதீர்கள். இந்த தொழுகை தொழுகையாக இல்லை. உங்கள் எல்லா தொழுகையிலும் நிதானத்தோடு, அமைதியாக, மென்மையாக, இறையச்சத்தோடு செய்யுங்கள். அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள். புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். தொழுகை ஆரம்பிக்கப்பட்டு விட்டால் கூட ஓடி வர வேண்டாம் என்று சொன்னவர்கள் பெருமானார். நிதானத்தோடு வாருங்கள், எது கிடைக்கின்றதோ அதை ஜமாத்தோடு தொழுகுங்கள், தவறவிட்டதை எழுந்து தொழுகுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். குர்ஆன் ஓதுவதில் கூட அவுஸித் அலைஹி வரத்திலே குர்ஆன தர்தீலா, குர்ஆனை நிறுத்தி நிறுத்தி நிதானத்தோடு ஓதுங்கள் என்ற கட்டளையை பெருமானின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு கொடுத்தானே. அல்லாஹ் நமக்கு கொடுத்தானே. கியாமத் நாளில் குர்ஆன் ஓதியவர்களை, உலகத்தில் குர்ஆனின் தொடர்பில் வாழ்ந்தவர்களை, உலகத்தில் குர்ஆனின் வாழ்க்கை வாழ்ந்தவர்களை அல்லாஹ் குர்ஆன் ஓதச் சொல்லுவான். உலகத்தில் நிறுத்தி நிறுத்தி நிதானத்தோடு அழகிய முறையில் குர்ஆனை கற்று அதை பின்பற்றி அதை வாழ்க்கையாக வாழ்ந்திருந்தால் அவர் மறுமையில் குர்ஆன் ஓத ஆரம்பிப்பார். உலகத்தில் நிறுத்தி நிறுத்தி ஓதியிருந்தால், குர்ஆனை எடுத்து அதன் வாழ்க்கையை வாழ்ந்திருந்தால் குர்ஆன் ஓத ஆரம்பிப்பார். எந்த அளவிற்கு நிதானத்தோடு குர்ஆனை ஓதி முடிக்கின்றாரோ, ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும், ஒவ்வொரு வசனத்திற்கும் ஒவ்வொரு அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்தி கொடுப்பான் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி திர்மிதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அன்பானவர்களே, எந்த நிலையிலும் நிதானம் தவறி வாழ்ந்துவிடக் கூடாது. நிதானம் தவறி செயல்பட்டு விடக்கூடாது. நிதானத்தின் தவறி வாழ்க்கைகளை, வார்த்தைகளை நாம் பயன்படுத்தி விடக்கூடாது. நிதானத்தோடு வாழ்ந்ததால் பல்வேறுபட்ட சுப செய்திகளை
அடைந்தவர்கள் நபிமார்களும் நம்முடைய முன்னோர்களும். நிதானம் தவறியதால் பல்வேறுபட்ட இழப்புகளை பெற்றவர்கள் நபிமார்களும் நம்முடைய முன்னோர்களும். இறைவன் சொல்லக்கூடிய அந்த நிதானத்தோடு இறுதி வரை வாழ்ந்து இறைவன் சொல்லக்கூடிய கட்டளைகளின்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய உயர்ந்த உத்தமர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபத்திஹி இஸ்திக்ஃபாரன் கஸீரா. யார் நாளை மறுமையில் தன்னுடைய நன்மை தீமை ஏடுகளில் அதிகம் தௌபா செய்தவர்களாக இறைவனிடத்தில் தன்னுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு சுபசோபனம் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்திற்குரிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாழும் காலம் முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதே கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டும் விடைபெறக்கூடிய உத்தமர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும்